ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஆ என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி ஆஸ் யூசுவல். ஸ்ரீனி ஜாயின் பண்ணியிருக்காரு. காவென்ட்ரி யுனைட்டட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு கவுண்டிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா முக்கியமானது என்னன்னா, அங்கேருந்து ஜஸ்ட்டு இப்படி ஒரு 2 மணி நேரத்தில தான் இப்போ வந்து லீட்ஸ்ல வந்து நம்ம முதல் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது அங்கேருந்து இப்போ பர்மிங்ஹம், எட்பாஸ்டன் போறாங்க. லீட்ஸ் மேட்ச் வந்து புது ஜிஜி எரா, கில் எரா, போஸ்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா எரான்னு நெறையா பேர்லாம் குடுத்துருக்கோம் நம்ப. கொஞ்சம் பீதி இருந்துச்சு. 5 செஞ்சுரி அடிச்சாங்க. ஆனாலுமே மேட்ச கோட்ட விட்டாங்க. ஸோ ஷீனி, ஃபர்ஸ்ட்டு கேள்வி. நம்ப வந்து இந்த ரிவ்யூ பண்ணுவோம். அப்படியே லைட்டா ப்ரிவ்யூவும் பண்ணுவோம் அடுத்த டெஸ்ட்ட பத்தி. பட் முதல்ல மேட்ச வந்து அவங்க புடுங்கி எடுத்துட்டாங்களா நம்பள்ட்டேருந்து? இல்ல நம்ப தான் அத வந்து கோட்ட விட்டோமா? ஹலோ ராம். ஈஸியான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமா. ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இன்ஃபாக்ட் நீங்க வந்து சொன்னீங்க ஆரம்பத்துல 2 மணி நேரத்துல லீட்ஸ் டெஸ்ட்ன்னு. அடுத்த டெஸ்ட் வந்து 1/2 மணி நேரம் தான் இங்கேருந்து. ஸோ எட்ஜ்பாஸ்டன் ஸ்டோன்ஸ் த்ரோவே மாரி. கண்டிப்பா போட்டு விட்டோம். அவ் ஸோ அவங்க வந்து 4த் இன்னிங்ஸ்ல விளையாடி ஜெயிச்சாங்க. ஸோ நல்லா பேட்டிங் பண்ணாங்க. பென் டெகேட். ஸோ அது 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 வரைக்கும் ஓகே. ஆனா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு 550 அடிச்சிருக்கணும். அங்க வந்து விட்டோம் 480 என்னமோ தான். அதுக்கப்புறம் ஃபீல்டிங் 350 தான் சுருட்டியிருக்கணும். அவங்க வந்து ஒரு 470 வரைக்கும் 475 வரைக்கும் விட்டோம். 3வது இன்னிங்ஸ் நம்ம பேட்டிங் பண்ணப்போ 2வது இன்னிங்ஸ் நமக்கு ஒரு 400 ரன் அடிச்சிருக்கோம்னா, திருப்பி அதுவும் விட்டோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கையில தான் இருந்தது. அத வந்து நம்ம தான் விட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்ட ஆரம்ப கேள்வி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிக்கு அப்புறம் அடுத்த எரா அப்டின்னா, அவங்க 2 பேரும் பேட்ஸ்மேன். அந்த வகையில பார்த்தோன்னா, பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. மோர் வந்து ஷாமி அண்ட் அஸ்வின் இவங்க 2 பேரு மிஸ்ஸிங் ஆர் இஷாந்த் சர்மா வந்து ஏற்கனவே இருந்தாரு. போயிட்டாரு இஷாந்த் சர்மா, உமேஷ் சர்மாலாம். சரி உமேஷ் யாதவ். அவங்கலாம் தான் மோர் மிஸ்ஸிங். லைக் இன்னும் ஒரு பும்ரா வச்சு அதாவது இந்தியா வந்து ஒரு 5 பேட்ஸ்மேன், 1 பவுலர் வச்சு தான் விளையாடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் வந்து சம்மரி. ம். ஸோ எல்லாரும் என்ன பேசுறாங்க? டெயில் எண்ட் பேட்டிங் நம்பள்து என்னது அது 6, 7 ஃபார் 30, 6 ஃபார் 40 அந்த மாரிலாம் நம்ப கோட்ட விட்டோம். 2 இன்னிங்ஸ்லயுமே. 2வது ட்ராப் கேட்சஸ். யஷஸ்வி ஜெயஸ்வால் மட்டுமே 3 கேட்ச் ட்ராப் பண்ணி அவர் அடிச்ச ரன்ஸ் அப்படியே நல்லிஃபை பண்ற அளவுக்கு ட்ராப் பண்ணாரு. குரூஷியலான ட்ராப் அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்லலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ராப் இருக்கவே இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் ப்ரூக்கோட விக்கெட் அன்னைக்கு வந்து பும்ரா நோ பால் போடல. நெறைய விஷயம் இருக்கு. ஆம். ஆனாலுமே ஒரு இப்போ ஒரு 2 நாள் ஆயிருக்கு நம்ம இத ரெக்கார்ட் பண்றது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ கொஞ்சம் நம்ம ஹார்ட் பீட், மனநிலை எல்லாமே கொஞ்சம் ஒரு நார்மல்சிக்கு வந்துட்டுருக்கு. ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ப நெனைக்கிற அளவுக்கு டீம் அவ்வளோ மோசமாலாம் இல்லீங்க. ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒண்ணு தெரிஞ்சுச்சு. எல்லாருமே இந்த ஒரு T20 எராலேருந்து வந்த பேட்ஸ்மேன் தான். இல்லாட்டி T20 எராவுக்கு அடாப்ட் பண்ண பேட்ஸ்மேன் தான். இன்க்ளூடிங் கருண் நாயர் ஹூ கேன் சே இருக்கிற டெஸ்ட்ல இந்த லைனப்ல வந்து KL ராகுல் அண்ட் கருண் நாயர் தான் அந்த ஒரு டெஸ்ட் மேட்சா வந்து அவங்க ஒரு இதுவா விளையாடுவாங்க. மிச்சம் எல்லாருமே ஒரு T20 ஃப்ளேவர்ல தான் விளையாடுறவங்க எல்லாருமே. இல்ல ஒன் டே ஃப்ளேவர்ன்னு சொல்லலாம். ஸோ 5 செஞ்சுரி என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, ஓகே பாலிங் வந்து ஓரளவு கொஞ்சம் விட்டு குடுத்தா கூட நம்ம ஆளுங்க கபக்குன்னு புடிச்சு அடிச்சுருவாங்கடா ரன்ஸன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்துச்சு. பட் நீங்க சொன்ன மாரி, எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி, ஜஸ்பிரீத் பும்ரா அவர தவிர, இவன் வந்து விக்கெட் எடுத்து ஏதாவது பண்ணுவான்டா! அப்டின்னுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஓகே பிரசித் கிருஷ்ணா ஒரு ஸ்பெல், சிராஜ் ஒரு ஸ்பெல், லார்ட் தாக்கூர் பேக் டூ பேக் விக்கெட் அவர் எப்படி எடுக்குறாருன்னு அவருக்கே தெரியாது. ஒரு லக் தான் சொல்லலாம். பட் இட் வாஸ் வெரி மீடியாக்கர் பாலிங். ஒண்ணு சொல்லலாமா? குல்தீப் யாதவ் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த டீம்க்கு வரலன்னா, இந்த பாலிங்க வச்சு இந்த சீரிஸ வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஃபீல்டிங் பத்தி பேசலாம். டிராப் கேட்சஸ் பத்தி பேசலாம். ரிஷப் பந்த் கண்டிப்பாவே பேசப் போறோம். பட் ஒரு குயிக் டேக் குல்தீப் யாதவ் இல்லன்னா, ஐ ஃபீல் லைக் தேர் இஸ் ஹார்ட்லி எனி ட்ரூத் இன் த பாலிங்ன்னு தோன்றுது எனக்கு. கண்ட்ரோல் யா. ஆர் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இந்த ஆமா. மிடில். ஸோ பும்ராவ தவிர வந்து மத்தபடி ஒரு விக்கெட் டேக்கிங் அவைலபிலிட்டி இல்ல. இது வந்து 2 விதத்துல பார்க்கலாம். ஒண்ணு வந்து எப்பவுமே வந்து இப்போ இல்ல. காலாகாலமா எப்பவுமே வந்து வெளியில இருக்க பிளேயர் வந்து விளையாடாதப்போ வந்து தே வில் பி தி பெட்டர் பிளேயர். இத நாசர் ஹுசைன்லாம் கூட சொல்லுவார் வந்து, "இட்ஸ் ஈஸி டூ பி பெட்டர் பிளேயர் சிட்டிங் அவுட் சைட் தென் பீயிங் இன் த டீம்." ஸோ நம்ம வந்து குல்தீப் யாதவ்னு சொல்றோம். அவர் வந்து விளையாடுனான்னு தெரியும். பட் ஆனா வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா, லீட்ஸ் டெஸ்ட்லயே வந்து எடுக்கலாம்.
அதாவது இப்ப ரீசென்ட்டான நம்ம வந்து ஒரு 6 டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வந்து 4த் இன்னிங்ஸ் சேஸ்லாம் பெரிய பெரிய லெவல் சேஸ் தான். ஸோ அத பார்த்து வந்துட்டு லைக் அண்ட் தென் வெதர் அதெல்லாம் பார்த்து குல்தீப் யாதவ் கண்டிப்பா விளையாடிருக்கலாம் அங்கேயே. ஸோ அது ஆப்வியஸ்லி வந்து நம்ப ஹைண்ட்சைட்ன்னு கூட சொல்லலாம். பட் ஆனாலும் வந்து நான்லாம் வந்து முதல்லயே நம்ப சொன்னேன். ஒரு அதாவது வந்து நம்ம பாட்காஸ்ட்லயே வந்து நான் இது பண்ணும்போது சொன்னேன். நீங்க கூட கேட்டீங்க. ஒரு யூ நோ அ 2 ஸ்பின்னர் விளையாடுமா லைக் 2 ஃபாஸ்ட் பவுலரு ஷாருல் தாக்கூர் வந்து பெருசா பவுலிங்கே போடல. 2 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர் தான் நான் சொன்னேன். ஸோ குல்தீப் யாதவ் விளையாடணும்னு. ஏன்னா, கண்டிப்பா வந்து ஒண்ணுமே இல்லனாலும் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னு, லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னு அப்படின்றதே வந்து ஒரு டிஃபரன்ஸ். எஸ்பெஷலி பேஸ்பாலுக்கு. அவங்க ஆடுற ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பா சான்சஸ் வரும். ஓகே. ஒண்ணு வந்து நம்ம 20 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து லைக் இந்தியாவ ஏதோ அதாவது வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் வரப்போகுது. கிவன் எல்லாம் ஃபிளாட் விக்கெட்ஸ் எல்லாமே அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம அந்த கேட்ச் பத்திலாம் கூட நீங்க சொன்னீங்க அதெல்லாம். ட்ராப். ஆனா வந்து ஒரு கண்டிப்பா வந்து இவங்க சான்சஸ் குடுப்பாங்க. பேஸ்பால் அப்படி அந்த விளையாடுற ஸ்டைல்ல அதுவும் நம்ம வந்து ஆக்சுவலா அத பத்தி பேசணும் இங்கிலாந்து பத்தி. அவங்க வந்து பேஸ்பால் ஜெனரலா இந்தியாவுக்கு வந்து விளையாடுனதோட பார்த்தீங்கன்னா, மோர் ஒரு கண்ட்ரோல்டு பேஸ்பால் ஆ விளையாடுனாங்க. லைக் கிளியர்லி வந்து ஸ்டோக்ஸ் ரூட்லாம் 4த் இன்னிங்ஸ்ல வந்து பும்ரா பவுலிங் போடுற வரைக்கும் டே ஆல்மோஸ்ட் பும்ரா வந்து ஓகே. இவன வந்து ஒரு இன்னும் மிஞ்சி போனா ஒரு 6 ஓவர் போட்டு போறான்னா, அந்த 6 ஓவர் நம்ம அடிக்கல. சேர்த்து வச்சு அடிச்சிடலாம். அப்படின்ற மாரி தான் வந்து லைக் விளையாடுனாங்க. ஏற்கனவே விளையாடின பேஸ்பால்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அந்த 6 ஓவரும் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். வேறஸ் இப்ப வந்து மோர் கண்ட்ரோல்ட் அக்ரஷன் அப்படின்றது தான் அவங்க விளையாடுறது. ம். இருந்தாலுமே வந்து கண்டிப்பா குல்தீப் யாதவ் நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா சான்ஸ் பர்மிங்ஹாம்ல எட்ஜ்பாஸ்டன்ல கண்டிப்பா குல்தீப் யாதவ் விளையாடணும். தாக்கூர் அந்த சொன்ன நீங்க 2 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா காமெடியா சொல்லலாம். அதாவது வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு 2 விக்கெட்டு, தாக்கூருக்கு 2 விக்கெட் குடுத்தா வந்து அடுத்த மேட்ச் இவங்கள விளையாட விடுவாங்க. நம்ம கிளப் லெவல்ல பண்ற மாரி, ஒரேடியா அடிச்சுட்டு அவன தூக்கிருவான்டா அந்த கேவலமான பவுலர. அவன வந்து சும்மா அப்படியே தட்டி தட்டி விளையாடலாம். ரன் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து 2 விக்கெட் ம். ஓகே. 2 விக்கெட் எடுத்துட்டாங்கப்பா. அடுத்த மேட்ச்லயும் இவங்க போடலாம். அப்படின்ற மாரி தான் வந்து தாக்கூருக்கு குடுக்குற இது 2 விக்கெட். இங்கிலாண்டோட அடுத்த டெஸ்ட்டுக்கான ஜெயிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஓகே. ஆம். ஸோ இப்போ நம்ப சில மொமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நடந்தது. ஆ முதல்ல எடுத்த உடனே டே 1 கேஎல் ராகுல் ரைட்? ஷவுட் அவுட் டூ கேஎல் ராகுல். நம்ம எதிர்பார்த்த மாரி பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட ஃபார்ம வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாரு. அண்ட் சடன்லி நவ் ஹி இஸ் எமர்ஜிங். அவர் தான் வந்து ஒரு பெட் ராக்கா இருக்காரு. அப்படியே என்ன சொல்ல ஒரு ஸ்தம்பமா நிக்கிறாரு. ஃப்ளாம்பாயன்ட்டா விளையாடுறாங்க. யஷஸ்வி ஜெயஸ்வால், கில் கூட ஒரு நல்ல ஃப்ளோல சூப்பரா விளையாடினாரு ஆஸ் அ கேப்டன். அதுக்கும் வரலாம். ஆ பட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் என்ன சொல்றது? ஒரு கர்நாடகா பேட்ஸ்மேன் தான் நமக்கு எப்போதும் ஃபவுண்டேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமையுது நமக்கு. ராகுல் அப்படின்னு ஒரு பேர் ராகுல் வச்சிருக்காங்க. டிராவிட் என்ன பண்ணாரோ நம்பர் 3ல, இது வந்து கேஎல் ராகுல் வந்து அந்த முதல் 30 ஓவர் நியூ பால வந்து ரிஷப் பந்துக்கு வந்து ஃபவுண்டேஷன ரெடி பண்ணி குடுக்குறது வந்து அவர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப கிளாஸியா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப் கோர்ஸ் செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணாரு. ஸோ ஹி இஸ் எமர்ஜிங் ஆஸ் குயிக் வேர்ட் ஆன் கேஎல் ராகுல் பிஃபோர் நம்ப கில் அண்ட் ரிஷப் பந்த் பத்தி இறங்கும்போது. நீங்க இறக்கறதுக்கு சொன்ன முன்னாடி. மாரி வந்து ராகுல் அப்படின்ற பேர் வச்சாலே அது வரும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி வந்து விளையாடுறது. ஸோ ஒரு நல்ல பாயிண்ட் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும், கேஎல் ராகுல். ஒரு பக்கம் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா விளையாடுறதுக்கும், கேஎல் ராகுல் வந்து நின்னு ஆடுறது. இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா, போன இதுல வந்து ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல் மாரி வந்து எஸ்எஸ்வி அதுவும் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வரும். பட் ஜெனரல்லி வந்து ராகுல் வந்து நீங்க சொல்ற அந்த இதுதான். அவரு அது நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவுட் ஆனது வந்து பார்த்தோம்னா வந்து, அத வந்து அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த இத கன்வெர்ட்டும் பண்ணாரு. லைக் 100 அடிச்சாரு. நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ஃபிளாஷ் விளையாடினாரு அப்படின்னு இல்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அது இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விளையாடினாரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அந்த வகையில வெரி குட். நீங்க கில் அண்ட் பந்த் பத்தி பேசலாம். நீங்க யஷ்வி ஜெய்ஸ்வால நம்ம பேசணும். அவர் விளையாடினது வந்து எல்லாமே ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் டைம் போனாரு செஞ்சுரி. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டைம் போனாரு செஞ்சுரி. இப்ப இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே செஞ்சுரி. ஆப்வியஸ்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நான் எதிர்பார்த்தது தான். அவர் விட்ட அந்த கேட்ச் எல்லாம் வந்து லைக் இட் வில் பிளே ஆன் யுவர் மைண்ட். ஸோ அத வச்சு பேட்டிங் வரும்போது வந்து அது ஓகே தட்ஸ் பாசிபிள். ஸோ அவர் ஆனா வந்து இப்போ ஹோப்ஃபுல்லி லைக் ரெஸ்ட் ஆஃப் தி சீரிஸ்ல அது இல்லாம வந்து திருப்பி வந்து அவரு விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ம். கில் அண்ட் பந்த். அதிலும் பந்த் பத்தி தனியா பேசணும். 2 செஞ்சுரி. கில் ப்ராப்பர் வந்து ஒரு கேப்டன்சி நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். லைக் நம்ம பாட்காஸ்ட் போன இது சொல்லும்போது டாக்ட் அபௌட் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ லைக் இந்த இதுவா விளையாடினா தான் வந்து இந்தியா கேன் வின்
நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன் அதே மாரி கில் அண்ட் பந்த் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கில் நம்ம கேப்டன்ஷிப் பத்தி தனியா பேசலாம். ஆஸ் அ பேட்ஸ்மேன் நான் சொன்னேன் உங்களுக்கு. பேட்ஸ்மேன் டெலிவர் பண்ணா தான் கேப்டன் டெலிவர் பண்ண முடியும். அவர் வந்து பியூர் பேட்டிங்ல பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா டெலிவர் பண்ணாரு. ஓகே. சில அன்ஃபார்ச்சுனேட் ரெக்கார்ட்ஸ்லாம் இந்தியா பேக் பண்ணியிருக்கு இந்த மேட்ச்ல. 5 செஞ்சுரி அடிச்சு கூட தோத்த முதல் டீமா வந்து இந்தியா எமர்ஜ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 4 செஞ்சுரிலாம் அடிச்சு தோத்துருக்கவங்கலாம் இருக்காங்க. ஆனா அது இப்போ இல்ல. அதெல்லாம் 70, 80, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட். ஆம். இன்னொன்னு வந்து ரிஷப் பந்த் வந்து 2 செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கூட தோத்த ஐ திங்க் ஒரு 12 தடவ நடந்திருக்கு இந்த மாரி. 12வது பேட்ஸ்மேனா இவர் வந்து எமர்ஜ் ஆயிருக்காரு 2 இன்னிங்ஸ்ல. ஆனா அவரோட ஃபிளிப் அதுதான் ஐ திங்க் நிக்க போறது. 2 யா. செஞ்சுரி அடிச்சாரு. அதுல ஆனா உண்மையா சொல்லணும்னா லைக் ஆன் அ சீரியஸ் நோட் சுனில் கவாஸ்கர் வந்து 2வது தடவ ஃபிளிப் பண்ணியான்னு சொல்ல ரொம்ப இட் வாஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ரொமான்டிக் டூ சீ. ஸ்டூபிட்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து இப்போ அவர என்கரேஜ் பண்றது வந்து ஆனா 2 இடத்துல அவர் மெச்சூரிட்டி காமிச்சாரு. ஒண்ணு வந்து சுனில் கவாஸ்கர் அவ்வளோ சொல்லி கூட அவர் ஃபிளிப் பண்ணல. ஸோ அவரோட ஃபிட்னஸ் அது தெரியும். அவசரப்பட்டு அந்த மாரி பண்ணல. வேற ஏதோ சிம்பிளா ஒரு செலிப்ரேஷன் வச்சாரு. ஆனா முதல் இன்னிங்ஸ்ல முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் முதல் 40, 50 ரன் அடிச்சது வந்து ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சாரு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 30 ரன்ஸ் வந்து ஒரு 50 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்ஸிலரேட் பண்ணாரு அவரு. 50-100 வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்க்கு மேல அவர் வந்து அடிச்சாரு. ஐ திங்க் தட் ஜஸ்ட் ஷோஸ் அவரோட நம்பர் 5 ஓட கேலிபர். இன்ஃபாக்ட் நம்ம இப்போ எந்த ஸ்டேஜ்க்கு போறோம்னா எனக்கு தெரிஞ்சு, நாளைக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் நிகில்லாம் ஆச்சுன்னா கூட, நீ பேட்டிங் மட்டும் பண்ணு. விக்கெட் கீப்பர் நம்ம வேற யாராச்சும் எடுத்துக்கலாம். பந்த் த பேட்ஸ்மேன் இப்போ இஸ் ப்ராபப்லி பிக்கர் தென் பந்த் த விக்கெட் கீப்பர். ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ காம்பினேஷன்னு சொல்லலாம். ஆனா, ஆஸ் அ பேட்டரா மட்டுமே அவர் பியூரா இப்போ இந்த டீம்ல வருவாரு. ஒரு டிராவிஸ் ஹெட்டோட ரோல் அவர் தான் இங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாமா? பந்த் இஸ் ஆமா. த ஆஸ் அ கேம் பேட்ஸ்மேன் சேஞ்சர். கண்டிப்பா கேம் சேஞ்சர். அவர் வந்து பேட்ஸ்மேன் விளையாடலாம். பட் ஆப்வியஸ்லி லைக் இந்த எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் மாரி வந்து மோர் இந்த டிராவிஸ் ஹெட்ன்றத விட ஐ திங்க் கோயிங் பேக் வந்து ஒரு ஆடம் கில்க்ரிஸ்ட் அந்த ரோல் இஸ் ப்ராபப்லி மோர் டெஸ்ட்லயும் சரி அந்த மாரி வந்து லைக் ஆடம் கில்க்ரிஸ்ட் மாரி அந்த இடத்துல வந்து விளையாடுறது. மேபி ஆடம் கில்க்ரிஸ்ட் ப்ராபப்லி மோர் அட் 6 விளையாடிட்டு இருந்த நான் மாரி சங்கக்காரான்னு சொல்லுவேன் ஆக்சுவலி. சங்கக்காரா, ஆண்டி ஃப்ளவர், ஆ யூ நோ ஆல்மோஸ்ட் பட் 2ண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆஃப்டர் ஆண்டி ஃப்ளவர் இல்லீங்களா? 2 செஞ்சுரி அடிச்சது இதுவரைக்கும் சரி யாருமே பட் பண்ணதில்ல. நான் ஆடம் கில்க்ரிஸ்ட்ன்றது வந்து அவர் விளையாடுற லைக் பேஸ்க்கு சொல்றேன். மேபி லைக் ஸோ ஃப்ரம் லைக் அந்த இது ரொம்ப ஒரு விதத்துல பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைசிங்ன்னு சொல்ல மாட்டேன். அவரு விளையாடுற ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய T20 அண்ட் ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கணும்னு பார்த்தா, ஆனா அவரோட ஸ்ட்ராங்கர் சூட் வந்து டெஸ்ட் தான். டெஸ்ட்ல தான் வந்து அவர் நல்லா விளையாடுறாரு. ஒயிட் பால் அண்ட் T20 நீங்க ஆரம்பத்துல இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க வந்து லைக் இவங்கெல்லாம் ராகுல் மட்டும் தான் வந்து லைக் டெஸ்ட்டா விளையாடுறார். ஒரு கருண் நாயர் கூட சொல்லலாம். இ பட் இவரும் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் தான் பெட்டரா விளையாடுறாரு. அண்ட் இன்ஃபாக்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது அவர் விளையாடுற அந்த நீங்க இப்ப சொன்னீங்கல்ல மெச்சூரிட்டி காமிச்சாருன்னு. இட்ஸ் வெரி, வெரி அவருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கால்குலேட் பண்றது. ஓகே இந்த பால் வந்து போலாம். இந்த ஓவர் போலாம். இல்ல அடுத்த 5 ஓவர் நம்ம போப்போறதில்ல. லைக் ஷட்டர் புல் பண்ண போறோம் அப்படின்றத இட் இஸ் ஒரு மோஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து எ நீங்க வந்து சொல்ல முடியும். ஓகே. பும்ரா பவுலிங் போடுறான். ஸ்டோக்ஸ் வந்து நான் அடுத்த 5 ஓவர் இன்னும் பண்ண போறதில்ல. இவர் வந்து அந்த மாரி கிடையாது. அது யாராவது இருக்கட்டும் பவுலிங். ஓகே. இப்போ வந்து ஷட்டர் புல் பண்றேன். இப்போ திடீர்னு வெளியில போறேன். 3 பால் வந்து சோ அந்த மாரி லைக் ஒரு இட்ஸ் கம்ப்ளீட் அவருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் வாட் இஸ் ஹிஸ் மெத்தட் ஆஃப் மேட்னஸ் அப்படின்றது. ம். அ அது ஐ திங்க் KL யா. ராகுலே கூட ஸோ ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல பேட் வந்து கிடையாது. எடுத்து சொன்னாரு. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பவுலர்ஸ் அஸ் பவுலிங் அண்ட் தென் பவுலர்ஸ் அஸ் பேட்ஸ்மேன். 2மே வந்து லைக் ஓகே. நம்ப நம்ம வந்து அதான் ஆ மாப்பிள முதல் வருஷத்துல வந்து நான் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போறேன். தலாபாய்க்கு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பேம்பர் பண்ற மாரி நம்ம வந்து நம்ம லிசனர்ஸ வந்து கொஞ்சம் நம்ம பேட்டிங்க வச்சு பேம்பர் பண்ணிட்டோம். ஆனா இப்போ ரியாலிட்டிக்கு போலாம். இப்போ வந்து நம்ப முதல் வருஷம் வந்து மாப்பிள அந்த பக்கம் போறதில்ல. மாட்டு பொண்ணு இங்க வந்து தவிக்கிறத பத்தி நம்ம பேசலாம் கொஞ்சம். ட்ரெடிஷனலா என்ன நடக்குதோ. அந்த ஒரு மாட்டு பொண்ணு எப்படி தவிப்பாளோ, அந்த மாரி தான் நம்ம பும்ராவ தவிர எல்லா பாலர்ஸும் தவிச்சாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாம. யார்ட்ட சொல்லணும்னு தெரியாம. அண்ட்
நல்லா நம்ம இது கொஞ்சம் இதுதான் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அவங்களோட வீக் பாலிங் அட்டாக்க நம்ம கேப்பிட்டலைஸ் பண்றோமா? பண்ணினோம். ஆனா, நம்ம வீக் பாலிங் அட்டாக்க அவங்க அதோட அதிகமா கேப்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. டெயில் எண்ட் வந்து ஜாஷ் டங் எடுத்த விக்கெட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி லேக் ஆஃப் பெனிட்ரேஷன்னு சொல்லலாமா? நம்ம நெறையா ஃபால்ஸ் ஷாட்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது இதுலாம் ஸ்டாட்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு 10 ஃபால்ஸ் ஷாட் 100 ஃபால்ஸ் ஷாட்ஸ் நீங்க வந்து இன்டியூஸ் பண்ணீங்கன்னா 10 விக்கெட் எடுக்கலாம். இந்தியா வந்து இந்த மேட்ச்ல வந்து இங்கிலாண்டோட அதிகமா ஃபால்ஸ் ஷாட்ஸ இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்ம டீசென்ட்டா தான் போட்டுருக்கோம் அப்படின்னு. பட் அதில எவ்வளோ ஃபால்ஸ் ஷாட்ஸ பும்ரா மட்டுமே இன்டியூஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தாகணும். ஸோ லக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. நம்மளே பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுச்சு. அவர தவிர தே வேர் ஜஸ்ட் சூப்பர் கம்ஃபர்டபிள் எல்லா பவுலர்ஸ்க்கு இதுவும். ஜடேஜா இன் பர்ட்டிகுலர் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஓவர் ஆச்சு. அவர் கரெக்ட்டான ஒரு லென்த்த புடிக்கிறதுக்கு. ஆனா, அப்பைக்கு மேட்ச் ஆல்மோஸ்ட் கைய விட்டு போயிடுச்சு. ஆ ஆமா. நீங்க நல்ல அனாலஜி நீங்க சொல்றது. பவுலிங் வந்து என்னன்னா வந்து எனக்கு என்ன அதாவது வந்து இப்போ ஆ நம்ம ஸ்குவாட் எடுக்கும்போதே வந்து சொன்னோம் வந்து, இது ஒரு பவுலிங் ஹெவி ராதர் தென் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணுவோமான்னு. ஸோ பேட்ஸ்மேன் பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ்ட். இப்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க பவுலிங் பத்தி பேசினதுனால, அதாவது பிரசித் கிருஷ்ணா வந்து 4த் இன்னிங்ஸ்ல வந்து 6 ரன்ஸ் பெர் ஓவர் ஆவரேஜ் போறாரு. லைக் ஏதோ 1 இன்னிங்ஸ், 2 இன்னிங்ஸ், 4த் இன்னிங்ஸ்லாம் அதெல்லாம் வந்து எங்க எப்படி எ எ என்னால வந்து அத யோசிக்க கூட முடியல. இட்ஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். 20 ஓவர்ஸ் போட்ட ஒரு பாலர் வந்து 20 ஓவர்ஸ்க்கு மேல கோட்டா போட்ட எந்த பாலருமே வந்து இவ்ளோ ஹை ரன் ரேட்ல இதுவரைக்கும் குடுத்ததா சரித்திரமே இல்ல. அது வந்து பிரசித் கிருஷ்ணா தான் அந்த டியூபியஸ் ரெக்கார்ட். அனதர் வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம ஆளுங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் யூ ஆர் அது ரைட். யாஹ் கோ அஹெட். அது இல்ல அது அது அதான் ஐ மீன் சரி தாக்கூரும் வந்து அது நீங்க வந்து அவர் வந்து சரியா போடல அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னாலுமே வந்து, 1 இன்னிங்ஸ்ல வந்து பெரும்பாலும் அவர யூஸ் பண்ணல பவுலிங்க்கு. ரொம்ப கம்மியா தான் வந்து சோ அதுவே ஏன்னு புரியல. நீங்க வந்து அவர ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் இல்ல, பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் எடுத்திருக்கீங்க. பேட்டிங் ஆல்ரவுண்டரா எடுக்கணும்னா வந்து நம்ப ரெட்டி எடுத்திருக்கலாம். இவரு வந்து ஏன்னா அவர் வந்து மெயின்லி பேட்ஸ்மேன் வித் a லிட்டில் பிட் ஆஃப் பவுலிங். இவர் வந்து மெயின்லி பவுலர் வித் பேட் பேட்டிங். ஓகே. போன வாட்டி இங்க வந்து இந்தியாக்கு வந்தப்போ வந்து ரன்ஸ் அடிச்சாரு. ஆஸ்திரேலியால ரன்ஸ் அடிச்சாரு. ஓகே. பட் ஆனா இவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அப்போ வந்து நீங்க பெரும்பாலும் அவ்ளோ ஓவர்ஸ் போட போறதில்ல அவரு அப்டின்னா வந்து, அப்போ ஒரு 4த் பவுலர் வந்து நீங்க ஸ்பின்னரே எடுத்திருக்கலாம். பேட்டிங்க்கு தேவையில்ல. அண்ட் அந்த வகையில தான். நம்ம பவுலிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் ஆனாலும் வந்து இ இ இதுவும் வந்து ஒரு பெரிய கேப் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பவுலர்ஸ் வந்து எப்படி பேட்டிங் பண்ணாங்களோ, கம்பேர் டூ வந்து இங்கிலாந்தோட பவுலர்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ண ரன்ஸ். நீங்க அந்த ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. 6 ஃபார் 30, 6 ஃபார் 40 ரஃப்லி அந்த அந்த நம்பர்ஸ் வந்து நம்மளோட பேட்டிங். அவங்களோடது எடுத்து பார்த்தீங்கன்னா, அதே கடைசி 6 எல்லாம் வந்து ஒரு 200, 250 பிளஸ் இருக்கும். ஸ்பெசிபிக் எக்ஸ்ட்ரா இல்லன்னா கூட. சோ, பிளஸ் பவுலர்ஸ் எப்படின்னா வந்து அடுத்த பால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப வந்து கிளியரா வந்து இதுல காமிச்சாரு. அ ஃபோ அந்த 5த் டே அன்னைக்கு வந்து ஸ்டோக்ஸோட பேட்டிங் வரும்போது, அந்த பும்ரா போடுற 6 ஓவர், 7 ஓவர் வந்து அவர் இறங்கியே வரல. அங்கேயே விளையாண்டாரு. அது முடிஞ்சோனே பிரசித் கிருஷ்ணா வராரு ரீப்ளேஸ்மென்ட். ஃபர்ஸ்ட் பாலே வந்து இறங்கி வந்து 4 அடிக்கிறாரு பென் ஸ்டோக்ஸ். சோ இட்ஸ் சச் அ அ அவ்ளோ நல்லா வந்து அதோட ஒரு என்ன சொல்றது? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்காது. எப்படி வந்து ரூம் போட்டு பிளான் பண்ணி வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாரி வந்து அண்ட் இப்ப அதுதான் இன்னும் மோசம். நம்ம வந்து டுவர்ட்ஸ் ப்ரீவியூ போனோம்னா 2வது டெஸ்ட் நம்ம வந்து அங்கங்க டச் பண்ணோம். சோ பேட்டிங் சைடு வந்து நம்ம பெருசா வந்து மாத்தறதுக்கு எதுவுமே இல்ல. பவுலிங் சைடுல வந்து இவர குல்தீப் கொண்டு வரத பத்தி. பட் குல்தீப் கொண்டு வந்தாலுமே வந்துட்டு, ஒரு பும்ரா இல்லன்னா இந்தியாவால 20 விக்கெட் எடுக்க முடியுமா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ம். கண்டிப்பா வந்து ஸோ அவர வச்சு 20 விக்கெட் நம்மளால எடுக்க முடியல. அவர் இல்லாம எப்படி 20 விக்கெட் எடுக்க முடியும்? அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி. ஓகே. இப்போ நம்ப அப்படியே நீங்க சொன்ன மாரி அடுத்த டெஸ்ட்டுக்கு அப்படியே லைட்டா ஜம்ப் அடிக்கலாம். அண்ட் நாங்க இதுவரைக்கும் பேசப்போறது அஃப்கோர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலயுமே நீங்க எங்கள கேட்கலாம். Spotify, Apple பாட்காஸ்ட் அந்தந்த இடத்துல இருக்கும். ஜாலியா டிரைவ் பண்ணிட்டே கேட்டு போலாம். ஜிம் போட்டோ கேட்கலாம். எங்க வேணா உட்காந்து கேட்கலாம். ஆனா, YouTubeல கேட்கறீங்கன்னா, கண்டிப்பா அங்க வந்து லைக் தட்டி விட்டீங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஆம், யாஹ்! ஸோ 2ண்ட் டெஸ்ட் எட்பாஸ்டன், பர்மிங்ஹம்.
என்னங்க சொல்லணும் அத? எட்பாஸ்டன்னு சொல்லணுமா? பர்மிங்ஹாம்னு சொல்லணுமா? கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் 2, 2 பேர் வச்சிருக்காங்க. ஹெடிங்லிங்கிறாங்க, லீட்ஸ்ங்கிறாங்க, அது எட்பாஸ்டன்ங்கிறாங்க, இதுங்கிறாங்க. என்ன இது? எது இது கிரவுண்டு? வந்து எது சிட்டி? எட்ஜ்பாஸ்டன் கொஞ்சம் கிளாரிஃபை அப்படின்றது ஒரு பண்ணுங்க. சபர்ப் ஆஃப் பர்மிங்ஹாம். ஓகே. பர்மிங்ஹாம் சிட்டில ஒரு ஏரியா பேரு எட்ஜ்பாஸ்டன். அங்க தான் வந்து கிரவுண்ட் இருக்கு. எட்பாஸ்டன். ஓகே. சென்னையில குரோம்பேட் ஒரு ஏரியா. அந்த மாரி அந்த சேப்பாக். குரோம்பேட்டுக்கு ஸோ பதில் சேப்பாக்ல சேப்பாக்கம். சென்னையில சேப்பாக் இருக்க மாரி தான் வந்து பர்மிங்ஹாம்ல ம். எட்ஜ்பாஸ்டன். எட்பாஸ்டன். ஓகே. இப்போ அ ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு பெர்சனலி என்ன தோணுதுன்னா, எவ்வளோ வேணா நீ ரன் அடிச்சுக்கோ. நீ மவனே அவன அவுட் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அவன் வச்சு செஞ்சுருவான் உன்ன 4த் இன்னிங்ஸ்ல. இன்ஃபாக்ட் 4த் இன்னிங்ஸ்ல பென் ஸ்டோக்ஸ் எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காருன்னா, நீ 350, 400 நீ என்ன குடுத்தாலும் நான் அடிச்சுருவேன்டா. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் அவங்க இறங்குறாங்க. ஆ வி ஹேவ் டூ டேக் 20 விக்கெட்ஸ். இந்த லார்ட் டாக்கூர வச்சு அவன் பேட்டிங் பண்ணுவானா, பாலிங் பண்ணுவானா, 2மே பண்ண மாட்டானா, அதெல்லாம் வைக்கிறதோட எனக்கு தெரிஞ்சு பும்ரா எஸ்பெஷலி விளையாட போறது இல்லன்னு தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவர் ஐ திங்க் லார்ட்ஸ்ல விளையாட போறாரு. ஸோ 2ண்ட் டெஸ்ட்ல பும்ரா இல்லன்னா, கண்டிப்பா வி நீட் ஐ திங்க் அர்ஷ்தீப் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள். இப்ப தான் சில ஹைலைட்ஸ் பார்த்தேன். அவர் ஒரு இந்த இங்கிலாந்து லயன்ஸ்க்கா ஏதோ ஒரு கவுண்டி எங்கேயோ சரியோட ஏதோ விளையாடியிருக்காரு ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச்ல அவரோட இன்ஸ்விங் பாலிங் பார்த்தேன் லெஃப்ட் ஹேண்டருக்கு. செம்மையா இருந்துச்சு. ஸோ, ஐ டெஃபினெட்லி ஹேஸ் பொட்டன்ஷியல். அண்ட் வி நீட் குல்தீப். என்ன நடக்கும் இதுல? நமக்கு வந்து ஜடேஜாக்கு அப்புறமே வந்து ஃபுல்லா ஒரு ஒரு ஸ்லோப்ல போயிடும் பேட்டிங். இல்ல 8, 9, 10, 11 4 பேரும் குல்தீப் இது எப்படி இருந்தாலும் அடிக்கிறது இல்ல. பரவால்ல அட்லீஸ்ட் இனிமே இந்த விக்கெட்டாச்சும் எடுப்பாங்களே அவங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணா இருப்பாரா இல்லையா தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆஃப்டர் ஹிஸ் ஸ்பெல் இன் த 2ண்ட் இன்னிங்ஸ் அவர ரீட்டெயின் பண்ணுவாங்க. பட் பும்ராக்கு பதிலா அர்ஷ்தீப் அண்ட் லார்ட் டாக்கூருக்கு பதிலா குல்தீப் எடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். இல்ல வாஷிங்டன் சுந்தர் பக்கம் கூட போலாம். அட்லீஸ்ட். எ போடலாம். இல்ல வந்து நீங்க அந்த சொன்னீங்கல்ல, அந்த பேட்டிங் வந்து நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். எப்படின்னா வந்து பிரசித் கிருஷ்ணா, பும்ரா அண்ட் பும்ரா இல்ல லார்ட் தாக்கூர். மோஸ்ட்லி. இல்ல பிரசித் கிருஷ்ணா, ஓ! பும்ரா அண்ட் லார்ட் தாக்கூர் 3 பேரையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து ரெட்டி ஏன்னா நாட் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ரெட்டி வந்து வந்தாருன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் இருக்கும். ஆஷ்தீப் ஃபார் பும்ரா அண்ட் குல்தீப். ஸோ அதே வந்து லைக் 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போலாம். ஆஷ்தீப் அண்ட் சிராஜ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் 2 நீங்க இங்கிலாந்துல 2டே 2 ஃபாஸ்ட் பாலர் வச்சு போறதுங்கிறது அண்ட் நிதிஷ் ரெட்டிய வச்சு நீங்க தாக்குறது எனக்கு தெரிஞ்சு இட் சீம்ஸ் லைக் பிரசித் கிருஷ்ணா வச்சு நீங்க என்ன ஒண்ணும் பண்ணல. 6 ரன்ஸ் பெர் ஓவர் குடுக்குறாரு. சோ அவர் போடுறதும் ஒண்ணுதான். அந்த அந்த இதுவே வந்து உங்களுக்கு வந்து குல்தீப் போட்டாருன்னா வந்து அட்லீஸ்ட் போய் கோயிங் டு கெட் விக்கெட். இங்கிலாந்துல ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சுன்றது வந்து இட்ஸ் லைக் ஹிஸ்டாரிக்கல் இது. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க அந்த சொன்ன ஆரம்பத்துல நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல, பென் ஸ்டோக்ஸ் வந்து 4வது இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுவான். 4வது இன்னிங்ஸ் சேஸ் பண்றதுக்கு வந்து தே கான்ட் அந்த கிராஸ் வச்ச பிட்ச் அந்த மாரி குடுக்க முடியாது. தே ஹேவ் டூ ஹேவ் அ பிளாட் ட்ராக். நீங்க பிளாட் ட்ராக் விளையாடுறீங்கன்னா, தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கோயிங் வித் லைக் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சோ நான் வந்து ரெட்டி ஆகட்டும், தாக்கூர் ஆகட்டும், அவங்கள வந்து ஒரு பேஸ் பவுலர் ஓகே அப்படின்ற நீங்க இது எடுத்தீங்கன்னா, 4 பேர் போறதுல வந்து அர்த்தமே இல்ல. சோ யூ மைட் அஸ் வெல் கோ வித் லைக் 3 bowlers were like or 2 and a half pace bowlers and 2 genuine spinners. நீங்க நான் பிட்ச் ஆக்சுவலி என்ன பொறுத்து தான் பண்ணுவேன். யோசிச்சேன்னா, இட்ஸ் நீங்க நாட் லைக் ஹிஸ்டாரிக்கல் இது இல்ல. ஹிஸ்டாரிக்கலி வந்து ஹிஸ்டாரிக்கல் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து 3 ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும். ஆர் 3 ஜென்யூன் சீமர், ஸ்விங்கர் வாட்டெவர் பேஸ் இல்லனாலும் அப்படின்றது. At இப் 6 runs per over, Prasidh Krishna is not going to make that much of a difference. ஓகே. அவங்க பேசர்ஸோட எக்ஸ்ட்ரீமா கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு பாக்க. So அதனால வந்து you might as well go with like ஒரு ஜடேஜா அண்ட் 400 சில்ற ரன் குடுத்திருந்தாங்கன்னா 4த் இன்னிங்ஸ்ல ஷூர்லி ஜடேஜா வுட் ஹவ் டன் பெட்டர். பட் 360 அவ்வளவுதான் குடுத்தோம். சோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் சேஞ்ச் பண்றதா இருந்தா ஆப்வியஸ்லி அவங்க வந்து அந்த மாரி பண்ண மாட்டாங்க. தே மைட் கிவ் பிரசித் கிருஷ்ணா இன்னொரு மேட்ச் அப்படின்னு. பட் ரியலிஸ்டிக்லி இஃப் யூ சேஞ்ச் பண்றீங்கன்னா, அதுதான் என்னோட சேஞ்ச். 5த் ஷார்துல் டே தாக்கூருக்கு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ் பண்ணி 370லாம் இல்ல 5த் டே 370லாம் எவ்ளோ பெரிய இது. இன்ஃபாக்ட் 350 அவங்க 5த் டேல சக்சஸ்ஃபுல் சேஸ் பண்ணது வந்து ஹையஸ்ட் எவர் சேஸ் ஆன் அ 5த் டே. ஐ மீன் டே 5 ரன்ஸ் இல்ல. அஸ் பார்ட் இது ஆஃப் அ வந்து நீங்க சக்சஸ்ஃபுல் டீம். இங்கிலாந்து மட்டும் இல்ல. ஏன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸும் வந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இங்க சேஸ் பண்ணாங்க. இதே ஹெடிங்லலாம் சேஸ் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி வந்து அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இவங்களும் வந்து அந்த 350 பிளஸ் கிட்டத்தட்ட சேஸ் பண்ணாங்க. சோ ஹெடிங்லி அபார்ட் தட்ஸ் ப்ராபப்லி இது வந்து இந்த 3 என்னோட சேஞ்சா இருக்கும். பட் அவங்க இல்ல பார்ப்போம். நான் மேபி
நான் ஐ மீன் ஆல்மோஸ்ட் சேமா சொல்றோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ரேடிக்கலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு முதல்ல பும்ராவ ஹர்ஷ்தீப்போட ரீப்ளேஸ் பண்ணிட்டு, லார்ட் தாக்கூர குல்தீப்போட ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். பட் அட்லீஸ்ட் குல்தீப் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு வாஷிங்டன் சுந்தர வச்சு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா கூட, நீங்க அட்லீஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஒரு கண்ட்ரோல் வரும். உங்களுக்கு பேட்டிங் டெப்த்தும் கன்டினியூவஸா இருக்கும். பட் இல்ல லார்ட் தாக்கூர் ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து ஏதோ ஒரு வேல்யூ ஆட் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஆ யாஹ் எ பட் ஓவரால் ஐ திங்க் இந்த சீரிஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு ஒண்ணே ஒண்ணு நடந்தாகணும். அதுக்கு இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாகணும். இந்த மேட்ச் ஆமா. தோத்துட்டாங்கன்னா, இட்ஸ் டவுன்வர்ட் ஹில். WTC எல்லாமே வந்து மொமெண்டம் வந்து இட் வில் பி டூ டஃப் டூ கேட்ச் அப். ஏன்னா 5 டெஸ்ட் மேட்ச்ல வந்து நீங்க எடுத்தோனே 4-1லாம் நீங்க ஏதாவது தோத்துட்டீங்கன்னா, நீங்க குவாலிஃபை ஆறது அவ்வளோ ஈஸி இல்ல. இல்ல அது ஐ மீன் இட்ஸ் ஓகே. எ ஹியூஜ் அது செட் நான் பேக். வந்து டூ ஏர்லி. ஏன்னா வந்து இது வந்து இஃப் இட் வாஸ் என்ன சொல்றது 5 மேட்ச்னா பெர்சென்டேஜ் பாயிண்ட்ஸ் இந்த பெர்சென்டேஜ்லாம் வரதுனால வந்து பிளஸ் இங்கிலாந்து எப்படி வந்து ஸ்லோ பவுலிங் போட்டு வந்து அவங்க தே வில் டிராப் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். சோ அதெல்லாம் இருக்கு. அவ்ளோ தூரம்லாம் போமாட்டேன். பட் இந்த மேட்ச் ஜெயிச்சா கூட வந்து ஐ அம் நாட் சேயிங் லைக் இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சா அப்படியே அப்படியே சீரிஸ் டர்ன் ஆகும் அப்படின்லாம். எனக்கு என்னமோ வந்து இந்தியா வில் ப்ராபபிலி வின் இன் பர்மிங்ஹாம். அதான் அடுத்த 3 மேட்ச் வாங்குவாங்க. சோ இட் ஸ்டில் எண்ட் அப் பீயிங் 4-1 தான் நெனைக்கிறேன். பட் வில் பார்ப்போம். ஓகே. ஸோ பர்மிங்ஹாம்ல பும்ரா இல்லாம ஜெயிக்க சான்ஸ் இருக்குங்கிறீங்க. ஆமா. பார்க்கலாம். ஆக்சுவலி யூ நெவர் நோ. இந்த இந்தியா வந்து ஆக்சுவலி நெறைய இடத்துல நம்ம எதிர்பார்க்காத போது, இப்பல்லாம் கொஞ்சம் பாகிஸ்தான் மாரி நம்ம ஆளுங்களும் பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. பெர்த்ல யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாரி ஃபைட் அ குடுப்பாங்கன்னு. ஈவன் தோ அகைன் தட் வாஸ் பும்ரா ஸ்பெஷல். இன்னொன்னு முக்கியமானது 8 மேட்சுங்க. இது போன நீங்க நியூசிலாண்டோட 3 மேட்ச் எடுத்துக்கோங்க. 5 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி மேட்ச். இது போன 9 மேட்ச்ல 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். 7 மேட்ச் தோத்துருக்கோம் நம்ப. ஸோ ரியலி ட்ரபிளிங் திங்க் டைம்ஸ் கொஞ்சம் புது ஏரான்னு சொல்லலாம். பட் அந்த ஸ்டார்ட்ல வந்து ஒன்லி அதர் டீம் வந்து ஜிம்பாப்வே தான் நெனைக்கிறேன். ஹூ ஹேவ் லாஸ்ட் தட் மெனி மேட்சஸ். ஓகே. நாங்க பேசினது இதுவரைக்கும் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா YouTubeல பார்க்குறீங்கன்னா, அந்த லைக்கு, இல்ல இந்த சப்ஸ்கிரைப் அமுத்திட்டு எங்க ஃபேமிலில சேர்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லையா, பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்னடா இந்த மொகரக்கட்டையெல்லாம் என்னத்தடா YouTubeல பார்க்கறது? அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சீங்கன்னா, ஜாலியா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல எங்கள Spotify, Apple Podcastல வாரம் இல்லாட்டி அந்த மேட்ச் முடியிற சமயத்துல கண்டிப்பா அந்த ரெக்கார்டிங் எங்களோடது தமிழ் பாட்காஸ்ட்டோட ரெக்கார்டிங் வந்துரும். ஸோ பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.